ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 500வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், காலால் களரின் நரியடுங் கணஞ்சா வேளாள் முகந்த களிறு. காலால் களரின் நரியடுங் கணஞ்சா வேளாள் முகந்த களிறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், வேலேந்திய வீரனை கோர்த்தெடுத்த கொம்புடைய யானையும் கால் ஆழம் சேற்றில் நிலத்தில் அகப்படும் போது நரிகள் கொன்றுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எந்த பெரிய பலமிக்க போர் யானையும் கூட ஒரு சேற்றிலே அகப்பட்டு விடுமானால் சாதாரண சிறு நரிகள் கூட அதை கொன்றுவிடும் என்பதாகத்தான் உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் காலால் களரின் நரியடுங் கணஞ்சா வேளாள் முகந்த களிறு என்ற பொருளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றிலே சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட்டம் கொன்றுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த போராட்டத்திலே இருக்கின்ற யானை மிகவும் பலம் பொருந்திய யானையாக இருக்கும். அந்த யானை எத்தனையோ போர் வீரர்களை எத்தனையோ போர்களை கண்டிருக்கும். இருந்தும் அது சேற்றிலே அகப்பட்டு விட்டால் சிறு நரிகள் கூட அதை கொன்றுவிடும். ஆகவே உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு பலமிக்கவர்களாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சரியான ஒரு பிழையான இடத்தில் அகப்பட்டு விடுவோமாக இருந்தால் எங்களை சிறு நரிகள் கூட கொன்றுவிடும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் காலால் களரின் நரியடுங் கணஞ்சா வேளாள் முகந்த களிறு என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பாகனுக்கு அடங்காததும் தன்னை எதிர்த்து பிடித்த வீரனை தன் தந்தத்தால் தாக்கி தூக்கியதுமான ஆண் யானை கால் புதையும் சேற்றில் சிக்கிக்கொண்டால் நரிகள் கூட்டமே அதை கொன்றுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் அடங்காதவர்களாக யாருக்கும் சொல்ல இவ்வளவு பலம்பிக்கவர்களாக இருந்தாலும் சரியான பிழையான ஒரு இடத்திலே சிக்கிக்கொண்டோமாக இருந்தால் சிறு எதிரிகள் கூட எங்களை கொன்று விடுவார்கள், வென்று விடுவார்கள். அதைத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. காலால் களரின் நரியடுங் கணஞ்சா வேளாள் முகந்த களிறு. ஒரு யானை எவ்வளவு பலமிக்கதாக இருந்து அந்த சேற்றிலே சிக்கிக்கொண்டால் சிறு நரிகள் கூட வென்று விடுகின்றதோ அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நினைக்காத இடத்திலே மாட்டிக்கொண்டோமாக இருந்தால் சிக்கிக்கொண்டோமாக இருந்தால் சிறு கூட்டங்கள் கூட எங்களை வென்றுவிடும், கொன்றுவிடும். அதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.